சாமி சரணம். என் வாழ்க்கையில் எப்போவுமே கருப்பசாமியோட அருளும் அவரோட காவலும் என்னை காப்பாற்றிட்டு இருக்குது. நிறையா பேர் 18ஆம் படி கருப்பசாமி, சங்கிலி கருப்பசாமி, அது மாதிரி ஐயாவோட பல ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பாங்க. நானும் அப்படி தான். இந்த நாள் எங்களோட ஆஷிஷ் ஃபவுண்டேஷன் சென்டரில் எனக்கு மனசை ரொம்ப தொட்ட ஒரு ஸ்பெஷல் ஐயா கருப்பசாமியோட படத்தை தான் நான் வச்சிருக்கிறேன். இந்த படம் எங்கள் சென்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கும் எப்போவுமே காப்பாற்றணும், என் பின்னாடி எப்போவுமே காவலாக நிற்கணும் நினச்ச இந்த படத்தில் கருப்பசாமி ஐயா ஃபோட்டோ தான் வச்சிருக்கிறேன். ஒரு குழந்தை தன்னோட கையில் தாங்கிட்டு நிற்கிறாரு மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. என் கம்ப்யூட்டரில் எப்போவுமே விநாயகபுரம் கருப்பசாமி ஃபோட்டோ இருக்கும். ஆனால் என் மனசில் எப்போவுமே ஒரு ஆசை இருந்துச்சு, எங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் ஒரு ஐயா படத்தை பார்த்துட்டு நம்ம ஐயா எங்கள் குழந்தைகளுக்கு காவலாக நிற்கிறாரு, அதனால தான் இந்த படத்தை ரொம்ப பக்தியோட ரொம்ப பாசத்தோடு ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தோட பேக் சைடில் ஐயாவோட அக்னி சக்தியும் குதிரை காதும் இருக்கும். என்னோட ட்ரஸ்ட்டுக்கு தான் நான் எடிட் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தோட கீழே ஒரு வரிகள் இருக்கும், ரொம்ப அழகாக எழுதியிருப்பேன். இந்த நாள் இந்த படத்தை எங்களோட கருப்பசாமி சரணம் ஃபாலோவருக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் சென்டரில் ரொம்ப குழந்தைங்க இருப்பாங்க மாற்றுத்திறனாளி, சாப்பாடு உதவி பண்ணுவோம். ஸோ எப்போவுமே எங்கள் ஐயா பின்னாடி எப்போவுமே காவலாக இருக்கணும், அவங்களோட குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும் எனக்கு ஒரு ஆசை. ஸோ அது வச்சு தான் இந்த ஐயாவோட ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நானே ஏஐயில் உருவாக்கின ஒரு ஃபோட்டோ தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி எங்களோட ட்ரஸ்ட்டில் நான் வச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஐயாவோட ஃபோட்டோ பிடிச்சிருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்குது, எங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு பிடிச்சிருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கொடுக்குற ஒரு சப்போர்ட்டில் தான் நான் இன்றைக்கி இது வரைக்கும் வந்துக்கிறேன். சாமி சரணம், கருப்பசாமி சரணம்.